வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் முழுமையாக கரையை கடந்த போதிலும் அது ஒரே இடத்தில் நங்கூரமிட்டது போல இருந்ததால் அது வலுவை இழந்த போதும் அது ஏற்படுத்திய தாக்கம் காரணமாக அதன் எதிரொலியால் வட தமிழகத்தை கனமழையானது புரட்டி போட்டிருக்கிறது. இதன் காரணமாக விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியதன் காரணமாக ஏரிகள், குளங்கள் நிரம்பி வழிகின்றன. அது மட்டுமல்ல, தென்பெண்ணை உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் காட்டாற்று வெள்ள கரைபுரண்டு ஓடுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மானசராஜ் இணைப்பில் காத்திருக்கிறார். மானசராஜ், இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் சரவணன். அதாவது விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டத்திற்குட்பட்ட மணமுண்டி மற்றும் அரக்கண்டநல்லூர் ஆகிய இந்த இரண்டு பகுதிகளும் ஒரு புறம் தென்பெண்ணை ஆறும் மற்றொரு புறம் துறிஞ்சல் ஆறும் கடந்து செல்வதால் இந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து இந்த மழையானது சூழ்ந்து இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து அந்த பெஞ்சல் புயலானது இந்த புயல் காரணமாக தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையினால அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருந்தது. தொடர்ந்து திருக்கோயிலூர் பகுதியில் 25 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில இந்த பகுதியில் இருக்கிற தென்பெண்ணை ஆற்றிலிருந்து பிரிகிற உபரி நீரானது இந்த துறிஞ்சல் ஆற்றில் கலந்து அந்த மூலமாக இந்த துறிஞ்சல் ஆற்றிலிருந்து அரக்கண்டநல்லூர் பகுதிக்கும் மணமுண்டி பகுதிக்கும் இந்த நீரானது வருகிறது. இதனால் இந்த இரண்டு ஆற்றிலிருந்து வருகின்ற தண்ணீரானது இருபுறமும் இருக்கிறதுனால இந்த பகுதியானது அரக்கண்டநல்லூர் ஒரு குட்டி தீவு போல காட்சியளிக்குது. இதை தான் நம்ம தற்பொழுது கழுகப்பறவையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தண்ணீரானது குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்ததால் ஆற்றின் கிளை ஆறான அந்த துறிஞ்சல் ஆற்றில் தற்போது உபநீர் மணமுண்டி மற்றும் அரக்கண்டநல்லூர் பகுதியில் இப்போ கடந்து வருகிறது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இதை அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த மழை நீரானதை இப்பொழுது நம்முடைய கழுகு பார்வையில் இப்பொழுது நம்ம பார்க்க முடிகிறது. இந்த குடியிருப்பு பகுதிகள் தொடர்ந்து அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காமல் தொடர்ந்து 2 நாட்களாக பால் மற்றும் மருத்துவம் பார்ப்பதற்கு தேவையான எந்த வசதியும் இல்லாமல் தற்போது அவர்கள் முடங்கி கிடக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகமும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆங்காங்கே மருத்துவ முகாம்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அவர் தங்குவதற்கான இடங்களையும் தயார் செய்து வருகிறது. தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மானசராஜ்.